ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பயோடெக்னாலஜி கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஜாப் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பயோடெக்னாலஜி கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். கோர்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years டியூரேஷன். எக்ஸாமினேஷன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர். பயோடெக்னாலஜி கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியர், கிளினிக்கல் ரிசர்ச்சர், பயோகெமிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து ப்ரைவேட்டில் எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், பயோடெக் ப்ராடக்ட் அனலிஸ்ட், லெக்சரர், லேப் டெக்னீஷியன், ப்ராடக்ட் மேனேஜர், இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து கவர்மெண்ட்டில் எந்த மாதிரியான ஜாப் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா இருக்குது. அடுத்து ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு 3 to 4 lakh வரை இருக்கும். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.